வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பெருகுடை கிராஸ் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் வந்து 39வது நாள். இப்போ நான் கோழி வரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கம்பு போட்டேன். கோழி வந்து இந்த ஒத்த குஞ்சை வச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கோழி வந்து மேலே அடைஞ்சிக்கிறது, ஒத்த குஞ்சு மட்டும் இப்போ தனியாக கூண்டில் அடைக்கிறோம். குஞ்சு நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. 40 நாளில் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இந்த ஒரு குஞ்சு மட்டும் 8 குஞ்சு பொரிச்சதில் இந்த ஒன்று தான் வந்து தப்பி பொழைச்சிருக்கு. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. இந்த ஒரு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து அதுவே தனித்து வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுற அளவுக்கு அது வந்து பாதுகாத்துக்கூடும். இப்போ வந்து நாய் எல்லா விலங்குகளுக்கும் இது வந்து பழக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கோழி குஞ்சு இன்னி வந்து பார்த்திங்கன்னா நினச்சோங்க அருமையாக வந்து சர்வைவ் பண்ணிடும். இவ்வளோ தான் நண்பர்களே. நாட்டுக்கோழியின் வளர்ப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. குஞ்சு பொரிச்சதுலேருந்து அந்த 40 நாள் தான். வேறு நம்ம இதில் எதுவும் பெருசாக தனி கவனம் செலுத்த தேவையில்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து நிறைய இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இழப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். நம்மளை மாதிரி வந்து 1, 2 வீட்டு தேவைக்காக வளர்க்குறப்போ குஞ்சுகள் இழப்பு ஏற்பட்டாலும் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா மறுபடி 40 நாளில் இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிக்கிறதுக்கு முட்டையிட்டு உக்காந்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பெருவிடை மயில் கருப்பு கோழி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா தவிடு சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக வேப்பிலையும் மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அதை தவிடோடு கலந்து வைக்கிறேன். கொஞ்சமாக சாப்பிட்டுச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் க்யூர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நினச்சோங்க சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குது. இதே வந்து வெறும் தவிடை மட்டும் நம்ம பிணைஞ்சு வச்சோம்னா நேரம் ஒன்றும் இருக்காது, பூராத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிடும். இது வந்து அந்த பழக்க தோஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுது. ஆனால் இது கண்டிப்பாக முழுசாக சாப்பிடாது. வேப்பிலை அது போக வேறு ஏதாவது மிக்சிங் பண்ணி வச்சோம்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாப்பிடாம தான் விடும். இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், மிச்சம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிணைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அம்மை நோய் தாக்கியிருக்கு. அம்மை நோய்க்கு வந்து வேறு ஒன்றுமே நம்ம பண்ண மாட்டோம். அந்த அம்மை நோய் தாக்கின கோழி குஞ்சுகளுக்கு வந்து இந்த மாதிரி வேப்பிலை, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து வெங்காயம் கலந்து வந்து சாப்பாட்டில் கொடுப்போம். அதுபோக ஒரு சிலர் வந்து அந்த காயங்களில் தடவணும் அப்படிம்பாங்க. இது வந்து கண்ணில் பாதிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கண் வந்து அந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதை தடவி விட்டோம்னா அந்நேரம் காக்கா பருந்து ஏதாவது வந்து தூக்கி மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறது. இதுதான் வந்து அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மருந்து. வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றே எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அப்டேட் பண்ண முடியல. அதுக்காக இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பார்க்கலாம்.